டிட்வா புயலை எதிர்கொள்ள மரக்காணத்தில் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அறிவழகன். அவரிடம் கேட்கலாம். என்ன விவரம் அறிவழகன்? நிச்சயமாக வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியுள்ளது. இந்த புயலால் தமிழக கடற்கரை ஓர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதுபோல் அதிகப்படியான கனமழை பெய்தால் அதில் ஏற்படும் பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காண பகுதி கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது. இதனால் இங்கு அதிக கனமழை பெய்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் நிலையில் உள்ளது. இதன் காரணமாக இப்பகுதியில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் துறை ரீதியாக தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் இந்த புயல் சென்னை மற்றும் புதுவை பகுதியில் கரையை கடந்தால் அதன் காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்படும். மேலும் மரங்கள் விழுந்து சாலைகள் துண்டிக்கப்படும். எனவே இந்த புயல் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஆந்திரமலை விஜயவாடா பகுதியிலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மரக்காண பகுதி தயார் நிலையில் உள்ளனர். இப்பகுதியில் ஏதேனும் தாழ்வான பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட்டால் அப்பகுதி பொதுமக்கள் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகவல் கொடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.